ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த பிஓ எக்ஸாம், டிஆர்பி போர்டால் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம், இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃபீஸர் லெவல் கேட்டகரி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே ஒரு டிஸ்ட்ரிக்டில் நிறையா ஸ்கூல்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் டீச்சிங், ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறது தான் இந்த பிஓ எக்ஸாம். இது ஆஃபீஸர் கேட்டகரி. இது ஒரு ஹை லெவல் போஸ்டிங் அண்ட் சேலரியுமே உங்களுக்கு ஹை லெவல் சேலரி. தென் இதோட நோட்டிஃபிகேஷன். ஸோ எக்ஸாம் டேட். ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஆர்பி ஆனுவல் பிளானரில் 51 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வேக்கன்சி அப்படிங்கிறது ஸோ அந்த ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், வேக்கன்சி அப்படிங்கிறது அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால அதிகமான வேக்கன்சி டபுள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வேக்கன்சி ஸோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட்டு. ஸோ என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட் லாஸ்ட்டு நடந்த எக்ஸாம்னா 2023 இந்த பிஓ எக்ஸாம் ஸோ கண்டக்ட் பண்ணாங்க. அதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு 42 ஏஜ் லிமிட், அதர் கேட்டகரிக்கு 47ஆகவும் இருந்துச்சு. ஸோ இப்போது ஏஜ் லிமிட் என்ன, அதே ஏஜ் லிமிட் இருக்குதா, இல்லை ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எனி டிகிரி வித் பிஎட் பண்ணியிருந்தால் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். நான் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது இல்லை. டிகிரி வித் பிஎட் பண்ணியிருந்தால் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். யூஜி வித் பிஎட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடியாக பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 10+2+3+2 or 1 இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். தென் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் நீங்கள் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அண்ட் பயாலஜி, தென் ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த சப்ஜெக்டில் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் யூ ஆர் நாட் எலிஜிபிள். தென் பிஇ இன்ஜினியரிங் வித் பிஎட் நாட் எலிஜிபிள். ஓகே, இந்த சப்ஜெக்டில் யாரெல்லாம் நீங்கள் யூஜி வித் நம்ம சொன்ன ஒரு 10 சப்ஜெக்டில் யாரெல்லாம் யூஜி வித் பிஎட் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் ஸோ தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இனியும் நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். டூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு கம்மியான டூரேஷன் தான் இருக்குது. இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து இந்த டைம்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் பாசிபிள். இது ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் அப்படிங்கிற ஈஸியாக கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம். இப்போ டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க இருந்தாலும் சரி தான், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா அதில் ஆல் சப்ஜெக்ட்டுமே வரப்போகுது. ஸோ தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரஃபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, மேக்ஸு, தென் சைக்காலஜி. ஸோ ஆல் சப்ஜெக்ட்டுமே இவங்க வரப்போது 150 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110+ மார்க் எடுத்தாலே ஈஸியாக போஸ்டிங் வாங்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்னா டைரக்ட் போஸ்டிங் சிங்கிள் எக்ஸாம் தான். ஸோ அதனால் குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதிகமான வேக்கன்சிஸ் ஸோ கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். அது ஜென்ரல் டர்னில் எப்படி வரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் படிச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நம்ம பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நவம்பர் சொல்லியிருந்தாங்க, ஜூலைலே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஒரு 70+ டேஸ் தான் இருக்குது. 70+ டேஸில் சிலபஸ் அப்படிங்கிறது 100% பாஸ் பண்ணுறது நாட் ஸோ கம்ப்ளீட் பண்ணுறது நாட் பாசிபிள். ஸோ அதனால் அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணணும். ஆனால் சிலபஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ டூரேஷன் ரொம்ப கம்மியான டூரேஷன் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வரை நான் படிக்கவே இல்லை சார், இப்போ தான் நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் சார், இப்போ தான் சார் நான் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் சார், நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் சார், ஸ்கூலில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறேன் சார், என்னால் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா 100% உங்களால் பாஸ் பண்ண முடியும். குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், சில்ட்ரன்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, என்னால் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்மளோட அகாடமியில் ஸோ டெஸ்ட் பேஜஸ் போயிட்டு இருக்குது. நிறைய டீச்சர்ஸ் லாஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த டெஸ்ட் பேஜ் க்ளோஸ் ஆனதுனால நிறைய டீச்சர்ஸ் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு நியூ டெஸ்ட் பேஜஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒர்க் போயிட்டு இருந்தாலும் சரி தான், இல்லை ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் இருந்தாலும் சரி தான். ஸோ அவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது ப்ளஸ் என்ன அப்படின்னா பிடிஎஃப் மோட், கொஷின்
கொஷின் பேப்பர் வந்து பிடிஎஃப் மோடில் ஷெட்யூல் வைஸ் வந்து ரிசீவ் ஆகும். நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்த சேம் டே ஈவினிங் கீ ஆன்சருமே ரிசீவ் ஆகிடும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதை பிளான் பண்ணி அவர் அகாடமிக் டெஸ்ட் ஷெட்யூல் அண்ட் ஸ்டடி மெட்டில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த 2025 ஈஸியாக வந்து போஸ்டிங் வாங்க முடியும். இப்போ இருந்து இந்த வீடியோ இப்போ வர படிக்கல சார், இனிமேல் படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்படி ஜாயின் பண்ணணும், எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ, டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். இந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி எப்போவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் இருக்கும். ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால நிறையா போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. டூரேஷன் அப்படிங்கிறது வந்து கம்மியான டூரேஷன் தான் அவங்க கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வந்து 26 வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எக்ஸாம் எலெக்ஷன் வரதுனால அதுக்கு முன்னால் எல்லா எக்ஸாமே கம்ப்ளீட் பண்ணி போஸ்டிங் போட்டால் மட்டும்தான் பாசிபிள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கான போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து போட்டாங்க. நெக்ஸ்ட்டு வெரி சூன் இந்த யூஜி பிடிபிஆர்டி போஸ்டிங்குமே அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வெரி சூன் அஸ் பாசிபிள். டூரேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான டூரேஷன் தான் இருக்கும். இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். யாரெல்லாம் யூஜி வித் பிஎட் பண்ணியிருக்கீங்களோ தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேட்ச் ஏதோ ஒரு பிளான் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் 100% உங்களால் பாஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நாட் பாசிபிள். அதனால் டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து அவர் அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய டீச்சர்ஸ் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நம்ம டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். வில்லிங்காக இருக்கிறவங்க இது ஒரு ஃபைனல் சான்ஸ். இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த 23 வந்து 42 ஜென்ரலுக்கு வந்து 42 கொடுத்துருந்தாங்க, அதர்ஸ் வந்து 47 கொடுத்துருந்தாங்க. அது ஏன் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொரோனா பேண்டமிக்கில் வந்து 2 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த கொரோனா பேண்டமிக்கு அப்புறம் ஃபஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது என்ன அப்படின்னா பிஓ எக்ஸாம் தான். அதனால தான் 2 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. அதனால தான் ஜென்ரலுக்கு வந்து 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து 42 இருந்துச்சு. அதர் கேட்டகரிக்கு 45 இருந்தது. 2 இயர் ரிலாக்ஸேஷன் 47 இருந்தது. இதுதான் அந்த 42, 47. நவ் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 40, அதர் கேட்டகரிக்கு 45. இதுதான் ஏஜ் லிமிட். இந்த 40, 45 வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருந்து, அதாவது 17 நோட்டிஃபிகேஷன் 17/2025 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது 17/2025 நீங்கள் இந்த ஜென்ரல் வந்து 40 வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருந்து தான் நீங்கள் எலிஜிபிள் தான். அதர் கேட்டகரி வந்து 45 கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். அதனால் குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90+ வேக்கன்சி, ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா லாஸ்ட்டு 2023 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 33 வேக்கன்சி தான் கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பிஓ எக்ஸாமில் வந்து இவ்வளோ வேக்கன்சி வந்து இதுவே ஒரு நல்ல வேக்கன்சி. ஏன்னா எப்போவுமே இது ஒரு ஹை லெவல் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே கம்மியான வேக்கன்சி தான் இருக்கும். இப்போ அசம்பிளி எலெக்ஷன் நிறைய ரிட்டைர்மெண்ட் அப்படிங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி போஸ்டிங் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேக்கன்சி வந்து இருக்குது. அதனால் குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இயரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எப்போவுமே போஸ்டிங் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். அதனால் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸ் இந்த 2025. அதனால் எக்ஸாம் வந்து குயிக்காகவே கண்டக்ட் பண்ணி போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. ஆஃப்டர் படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு செகண்டும் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா தென் போஸ்டிங் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். தென் சிலபஸ் அப்படிங்கிற வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாக பொறுத்த வரைக்கும் 106 தான் ஜென்ரல் கேட்டகரிக்கே. 106 76 வரைக்கும் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதனால் குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட இலக்கு அப்படிங்கிறது 110+ மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும். அதுக்கு அவர் அகாடமிக் டெஸ்ட் ஷெட்யூல் அந்த ஸ்டடி மெட்டில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே 110 மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எஃபர்ட் போடுறீங்களோ அதில் தான் போஸ்டிங் வாங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்கும். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு
ஸோ அக்டோபர்லேயே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னால் அட்வான்ஸாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் படிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நாட் பாசிபிள். இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸ் அதிகமாக இருக்குது. அதில் இது டிகிரி லெவல் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் புக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் நாட் பாசிபிள். அது ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து டிகிரி லெவலில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வேறு இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ண வேண்டாம். இனியும் வந்து நீங்கள் டைம் கிளியர் பண்ணிடலாம். இனியும் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்தா மட்டும்தான் பாசிபிள், இல்லைனா நாட் பாசிபிள். ஸோ அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.